ஜாப் வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு, என்ன விதமான பதவி, நீங்க மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. முழு தகவலை டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, தமிழக அரசோட எரிசக்தி துறை மானிய கோரிக்கையில இப்ப ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, தமிழக மின்சார வாரியத்துல இருக்கக்கூடிய காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் 2019ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களே ப்ரோ அப்படின்னா உண்மைதான். ஆனா இந்த முறை, அதுவும் குறிப்பா இந்த வருடம் சொல்ல போனா போக்குவரத்து துறையா இருக்கட்டும், சத்துணவு, அங்கன்வாடி, ரேஷன் கடை, இது போன்ற எல்லா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரேஷன் கடைக்கு ரிசல்ட் வரல, மீதி எல்லாத்துக்குமானது அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனை பொறுத்து இந்த டிஎன்இபி வேலைவாய்ப்பும் நிச்சயமா வெளியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. டிஎன்இபில இருக்கக்கூடிய காலியிடங்களை தேவைக்கேற்ப நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மானிய கோரிக்கையில. ஓகே, டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியம். ஏன் இந்த வாரியத்திலிருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு இவ்வளவு லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த டிஎன்இபில ஆல்மோஸ்ட் எல்லா படிப்பிற்குமான வேலை வாய்ப்பு இருக்கு. 10th பாஸ்க்கு இருக்கு, டிப்ளமோ, அக்கௌண்ட்ஸ், பிடெக், எனி டிகிரி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியே பல ஆண்டுகள் ஆகுதுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, வேலை வாய்ப்பு வருமா வராதா அதானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்இபியோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நோட்டிபிகேஷன் பத்தி சொல்றேன். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர்ல பாருங்களேன், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வர 5ஆம் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப ரீசெண்டா கடந்த முறை வந்த இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிபிகேஷன்ல யாரெல்லாம் இந்த எக்ஸாம் லாஸ்ட் டைம் எழுதியிருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, டிஎன்இபில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேகன்சியை இந்த டிஎன்பிஎஸ்சியால கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. இனி வரும் ஏயுமே இதுல தான் எடுக்க போறாங்க. அதுக்கான அட்டெண்டம் தான் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரப்போ இதுல டிஎன்இபியை அவங்க சேர்க்கல. பட் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இதுல டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேகன்சி ஒரு 211 வேகன்சியை சேர்த்திருந்தாங்க. இதுக்கு புதுசா அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. இந்த எக்ஸாம் இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பட் இந்த வருஷத்துக்கானது வரப்போகுது இந்த 5ஆம் மாசம். ஸோ நீங்க அதுல அப்ளை பண்ணி நீங்க டிஎன்இபில ஏஇயா ஆக முடியும். இந்த ஏஇ அப்படிங்கிற பதவி தான் அதிக அளவுல வாண்டட்ல டிஎன்இபில இருக்கு. ஏன்னா ஒரு ஏஇய பல பேரோட வேலையை பார்க்குற மாதிரியும் வேலை வாய்ப்பு பற்றாக்குறையினால இதை முதற்கட்டமா நிரப்புறாங்க. அவ்வளவுதானா? வேற என்னதான் ப்ரோ அப்டேட் அப்படின்னா, டிஎன்இபில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு முதல் பதவி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான வாய்ப்பு. இந்த டிஏ பதவியில நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல நீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படி ப்ரொமோஷன் ஆகி போயிடலாம். இந்த வேலை வாய்ப்பும் பல வருடங்கள் ஆகுது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பத்தி சொல்லிட்டேன். அடுத்து கேங்மேன். இந்த கேங்மேன் அப்படிங்கிற பதவி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க ஒரு 5000 பேருக்கு மேல. இப்ப அதுக்கு அடுத்த கட்டமாகவும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது தொடர்பான அப்டேட் இல்லாம இருக்கு. இந்த கேங்மேன் பதவினா என்ன அப்படின்னா, இந்த டிஎன்இபில கள வேலைகள் பண்றாங்கல்ல, அதாவது இந்த போஸ்ட் மரம் நடுறது, இந்த மாதிரியான ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த வேலை. இது இல்லாம டிஎன்இபில பிகாம் அக்கௌண்ட்ஸ் முடிச்சவங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்புறம் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. கெமிஸ்ட்ரி ரிலேட்டட்ல இருக்கு. எக்கச்சக்கமான பணியிடங்கள் இருக்கு. பட் அறிவிப்பு தான் வராம இருக்கு. இந்த முறை வந்துருமா ப்ரோ அப்படின்னா ஷுவரா தெரில. பட் வர ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிடப்புல கிடந்த நிறைய வேலை வாய்ப்பை இந்த ஆண்டுல அவங்க 1 by 1 விட்டதுனால சொல்றேன். நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரோ டிஎன்இபி அப்டேட் என்னாச்சுன்னு. பட் இது தொடர்பா இது மாதிரி ஏதாவது குட்டி ஒரு சின்ன அப்டேட் வந்தாதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். மித்தபடி வரப்போகுதுன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். வேற எதுவும் அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலும் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.